கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை பார்த்து வருகிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்கள் இந்த ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஆமென், திரையிலே தெரிகிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 7:30 மணிக்கும், புதன்கிழமை தோறும் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் தொடர்ந்து நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலிலே இந்த செய்திகள் இருக்கும். நீங்கள் இவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இதன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது சுவிசேஷ நிகழ்ச்சி. இதன் மூலமாய் கர்த்தரை ஜனங்கள் அறிந்து கொண்டு வருகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பலப்படுகிறார்கள். அநேகர் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு சமாதானமும் செழிப்புமான வாழ்க்கை. தேவ ஜனத்திற்கு தேவன் கொடுக்கிற சமாதானமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கை. தேவ ஜனத்தை தேவன் மிகுந்த சமாதானத்தோடும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடும் வைக்க விரும்புகிறார், வைக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது சங்கீதத்தின் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று நாம் வாசிக்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் எருசலேமை வாழ்த்தும்படியாக அமைந்திருக்கிறது. எருசலேமை வாழ்த்தும்படியாக ஒரு வாழ்த்துதல் சங்கீதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எருசலேம் என்பது தேவனுடைய நகரமாக இருந்தது, அல்லது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பட்டணமாக இருந்தது. தேவன் உலாவுகிற, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த எருசலேம் மிக முக்கியத்துவமாய் தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே இருந்தது. உலகம் எங்கும் யூதர்கள் சிதறி போனாலும் அவர்கள் பண்டிகைகளை ஆசரிக்க எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை வந்தது. அதாவது பஸ்கா பண்டிகையினுடைய 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நாளிலிருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த 50வது நாள், அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது யூதர்களுடைய வழக்கம். ஏனென்றால் அவர்கள் எங்கிருந்தாலும் எருசலேமில் தான் தேவன் இருக்கிறதாக அவர்கள் நம்பினார்கள். அது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. எருசலேமிலே மாத்திரம் ஆலயம் இருந்தது. ஆங்காங்கே சிற்றாலயங்கள், ஜெப ஆலயங்கள் யூதர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் கூட ஆமென், யூதர்கள் தங்களுடைய ஜெப ஆலயங்களை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்கள். கேரளாவில் கூட யூதர்களுடைய ஜெப ஆலயங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் அவர்கள் தங்கள் வாழ்கிற பகுதிகளிலே ஜெப ஆலயங்களை வைத்திருந்தாலும், ஆனால் அவர்கள் பண்டிகைகளை ஆசரிப்பதற்கு எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வருவது யூதர்களுடைய வழக்கம். அது யூதர்களுடைய வழக்கம். அப்படித்தான் பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை ஆசரிக்க உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள்.
அன்றைக்கு தான் காலை வேளையிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பலத்த சத்தம், பலத்த இடி முழக்கம் போன்ற சத்தம் வருகிறது. எல்லா யூதர்கள், பல பாசை பேசுகிற யூதர்கள் என்ன சத்தம் என்று பார்க்கும்படி அங்கே மேல் வீட்டு அறைக்கு வந்ததும், அங்கே அவர்கள் தொடப்பட்டதும், ரட்சிக்கப்பட்டதும், உலகத்தில் முதலாக சபை ஸ்தாபிக்கப்பட்டதும், எழுப்புதல் ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் யூதர்களுடைய வாழ்க்கையிலே எருசலேம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அங்கே தேவன் இருக்கிறார். அது மகாராஜாவுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் அங்கே இருந்தது. அதன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தேவன் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எருசலேம் இப்பொழுது முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை, சபை முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேம் என்கிற நகரம் மகாராஜாவுடைய நகரமாக அங்கே தேவன் உலாவுகிற இடமாக பார்க்கப்பட்டதோ, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இப்பொழுது எருசலேம் சபை, அங்கே தேவன் உலாவுகிறார், தேவன் வாசம் பண்ணுகிறார். சபை என்று சொன்னாலே உடனே நம்முடைய பார்வையில் நாம் ஆராதிக்கிற அந்த கட்டிடம், அதனுடைய கோபுரம் நமக்கு நினைவுக்கு வரலாம். அது முற்றிலும் தவறு. சபை என்றால் நாம் தான் தேவனுடைய சபை, நாம் தான் தேவனுடைய ஆலயம். வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். நாம் தான் சபை. பழைய ஏற்பாட்டில் எருசலேம் முக்கியத்துவம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை முக்கியத்துவம். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம். சபை என்பது தேவ ஜனங்களுடைய ஐக்கியம், தேவ பிள்ளைகளுடைய இணைப்பு, ஒருமனப்பட்டு கூடி வருதல். அவன் எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தில் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே தேவன் இருக்கிறார், உலாவுகிறார், அசைவாடுகிறார், கிரியை செய்கிறார். ஏன்னா அது சபை. அப்போ தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கூடி வருகிற அந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் சபை. இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் சபை. தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமிலே அங்கே ஆலயத்தில் இருந்தார், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. ஆலயம் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஒன்று பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் மாத்திரம் உள்ளே பிரவேசிக்கிறார், வேறு யாரும் கடந்து போக முடியாது. ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவும், தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவும், ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும், தனக்காக விண்ணப்பம் பண்ணவும் ஒரே ஆசாரியன் ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ கடந்து போகிறார். மற்றவர்கள் யாராக இருந்தாலும் வெளியே தான் இருக்கிறார்கள். புறஜாதிகள் பிரகாரங்களிலும் யூதர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலும் நின்று விட வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரே ஒரு ஆசாரியன் கடந்து போகிறார். ஆசாரியனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த மகா ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து போகிறார். மற்றவர்கள் போக முடியாது. யூதர்களாக இருந்தாலும் போக முடியாது, ராஜாவாக இருந்தாலும் போக முடியாது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறாரோ அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இரண்டாக பிரித்து கொண்டிருந்த அந்த நடுச்சுவர் அல்லது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து விடுகிறது. இப்பொழுது இரு திறத்தாரும் ஒன்றாக்கப்படுகிறார்கள். எல்லோரும் தேவனை தரிசிக்கும்படியான ஒரு அனுபவம் வருகிறது. இதுதான் புதிய ஏற்பாடு. இங்கே யார் வேண்டுமானாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து போக முடியும், யார் வேண்டுமானாலும் இந்த தேவனை சந்திக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும் என வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 1:6 அவருடைய இரத்தத்தினாலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டு விட்டோம். இப்போ எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். இப்பொழுது எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். இப்பொழுது எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுகூலம் உண்டாக்கப்பட்டு விட்டது. அதுதான் சபை. யார் வேண்டுமானாலும் கூடி கர்த்தரை ஆராதிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கர்த்தருக்கு பலி செலுத்தலாம். அவன் பரிசுத்த பலி செலுத்தலாம், ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். யார் வேண்டுமானாலும் தேவனை நேரடியாக சந்திக்கலாம். இந்த புதிய பிரமாணத்தில் வாழுகிற நமக்கு
ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்ன? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். அலங்கத்திலே சமாதானம். அப்போ தேவ ஜனத்திற்கு தேவனை நேரடியாய் சந்திக்க சிலாக்கியம் பெற்ற, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம் பெற்றிருக்கிற, தேவனை கிட்டி நெருங்கி வரக்கூடிய உரிமை பெற்ற, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய சபை அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது உன் எல்லை எங்கிலும் சமாதானம், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சம்பூர்ண ஆசீர்வாதம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 122:7 சமாதானமும் சுகமும். சுகம் என்பதற்கு இங்கிலீஷ் பைபிளிலே, ஆங்கில வேதாகமத்திலே ப்ராஸ்பரிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சுகம் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் செழிப்பு, செழிப்பான வாழ்க்கை. அப்ப தேவ ஜனத்திற்கு சமாதானத்தையும் செழிப்பையும் தேவன் வைத்திருக்கிறார். இது தேவ பிள்ளைகளுக்குரியது. நாம் அநேக நேரங்களில் சமாதானமும் செழிப்பான வாழ்க்கையும் அது ஏதோ உலக மனுஷனுக்குரியது. நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தரித்திரம் அடைய வேண்டியவர்கள், உபத்திரவப்பட வேண்டியவர்கள், நெருக்கப்பட வேண்டியவர்கள், பாடு அனுபவிக்க வேண்டியவர்கள். ஆமென். இப்படிதான் நம்ம அநேக நினைத்து கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே நாம் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். அவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். உண்மைதான். அவர் பாடுபட்டார். உண்மைதான். நாமும் அவருடைய பாடுகளை அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமும் செழிப்பும் உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே நாம் பலவிதமான உபத்திரவங்களையும் வேதனைகளையும் சகித்து அனுபவித்து கடந்து போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது நிமித்தம், பரிசுத்தமாக வாழ்கிறது நிமித்தம், சாட்சியாக வாழ்கிறது நிமித்தம், சத்தியத்தின்படி வாழ்கிறது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் கிறிஸ்துவின் நிமித்தம், நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து கடந்து போவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது உண்மைதான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமும் செழிப்பும் தேவன் வைத்திருக்கிறார். அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது எனக்குரியதையா? நான் குறைபட்டு வாழும்படி அழைக்கப்படவில்லை. நான் சமாதானத்தை இழந்து வாழும்படி அழைக்கப்படவில்லை. உலகத்தில் எனக்கு அநேக உபத்திரவங்கள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். அதான் தேவ ஜனத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். தேவ ஜனத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மேன்மை. ஆண்டு சொல்லும் பொழுது 1 நாளாகமம் 29:12 இப்படியாய் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வைத்திருக்கிறார். அது தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கலாம். எரேமியா 31:14 சொல்லுகிறது, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். நானுடைய இரத்தத்தினால் ராஜாவாக ஆசாரியனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் நான் ஆசாரியனாக மாற்றப்பட்டிருக்கிறேன், ராஜாவாக மாற்றப்பட்டிருக்கிறேன். முன்னாடி நான் அந்தகாரத்தில் இருந்தேன், இருளில் இருந்தேன், தரித்திரத்தில் இருந்தேன், வேதனையில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். வசனம் சொல்லுது, நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணப்பட்டிருக்கிறேன். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசம் பண்ணுகிறது. அவரோ எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணப்பட்டிருக்கிறேன்.
நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணப்பட்டிருக்கிறேன். என்னை அவர் திருப்தியாக்கி இருக்கிறார். நான் அவருடைய ஜனம். என்னை அவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குரியது. என்னுடைய எல்லை எங்கிலும் பூர்ண சமாதானம். தேவன் என் எல்லையில் சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார். சத்ரு என் எல்லைக்குள் நுழைய முடியாது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காது. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுகிறார். துஷ்டன் என் வழியாய் வரவே முடியாது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டிருக்கிறான். என் கூடாரம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. என் சம்பத்து வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்த முடியாது. எந்த சேதமும் எனக்கு நேரிடாது. என் தலையுடைய முடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கூட அவர் அறியாமல் கீழே விழுவதில்லை. நான் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு வளையத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறேன். என் தேவனால் கண்காணிக்கப்படுகிறேன். எந்த தீமையும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. சத்துரு சேதப்படுத்த முடியாது. என் சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஒருவேளை சத்துருவுக்கு நான் திறந்து வழிவிடலாம். ஒருவேளை என் பாவத்தின் நிமித்தம் சத்ருவுக்கு என் வாழ்க்கையில் நான் இடம் கொடுக்கலாம். ஆனால் சத்ரு என் அலங்கத்துக்குள் நுழைய அனுமதி இல்லை. அதாண்டு சொன்ன கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் இடம் கொடுக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு வர முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனால் அழைக்கப்பட்டவன். அவருடைய சொந்த ஜனம். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நான் என் தேவனுடைய சொந்த ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். முன்னே அந்தகாரத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், இருளில் இருந்தேன். இப்போ அப்படி இல்லையா? இப்பொழுது நான் என்னை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் அவருடைய சொந்த ஜனமுமாயிருக்கிறேன். நான் தேவனுடைய சொந்த ஜனம். அதனால் ஆண்டு சொன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எப்படிங்க என்னை சத்துரு தொட முடியும்? என் சமாதானத்தை கெடுக்க முடியாது. நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். சர்வ வல்லவருடைய நிழல் இருக்கிறேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன அணுகவே அணுகாது. என்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுகிறார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் என்னை ஏந்தி கொண்டு போகிறார்கள். ஆபத்தில் அவரே என்னோடு கூட இருந்து என்னை தப்புவிக்கிறார், என்னை கனப்படுத்துகிறார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். சத்ரு என் கூடாரத்துக்குள்ளோ என் வாழ்க்கைக்குள்ளோ புகுந்து என் சமாதானத்தை கெடுக்க முடியாதுங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுமதிக்காமல், நீங்கள் இடம் கொடுக்காமல் சத்துரு உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க முடியாது. சம்பூர்ணமான சமாதானம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் பூரணப்பட்டிருக்கும். நீங்கள் தேவனுடைய ஜனமாயிருந்தால், நீங்கள் தேவ பிள்ளையாயிருந்தால் உங்கள் கூடாரத்தில் பரிபூர்ண சமாதானம் நிரப்பப்பட்டிருக்கும். நான் கிறிஸ்தவன் என்பதனால் உங்கள் அலங்கத்தில் சமாதானம் வரும் என்று சொல்லவில்லை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் தேவ ஜனம் என்றால் உங்கள் கூடாரத்தில் சமாதானம் இருக்கும். நீங்கள் தேவ ஜனம் என்றால் அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள். ஐயா, நானும் கிறிஸ்தவன் ஐயா, பல வருஷம் ஆலயத்து போகிறேன், நானும் கிறிஸ்தவன், சர்ச்சில் எனக்கு மெம்பர்ஷிப் இருக்குது, அதனால் இந்த ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையில் வருவோம் அப்படின்னு கேட்டால் நான் இல்லை என்று சொல்லுவேன். நீங்கள் வெறுமையாக ஒரு ஆலயத்திலே நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கிறபடியா அவருடைய ஜனமாக முடியாது. எப்படி அவருடைய ஜனமாக முடியும்? யார் அவருடைய சொந்த ஜனம்? அவனுடைய வேதத்தை கவனிங்கள். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், அதனுடைய 14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
16வது வசனத்தில் இருக்கு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பாள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நான் எப்போ அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறேங்க? அசுத்தமானதை விட்டு எப்போ விலகுகிறேனோ, பாவத்தை விட்டு எப்போ விலகுகிறேனோ, பாவ கலாச்சாரத்தை விட்டு எப்போ விலகுகிறேனோ, பாவ சந்ததியை விட்டு எப்போ விலகுகிறேனோ, பாவம் செய்கிற ஐக்கியத்தை விட்டு அன்னோன்யத்தை விட்டு எப்போ விலகி பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இணைகிறேனோ, அப்பொழுது நான் அவருடைய சொந்த பிள்ளையாக மாறிவிடுகிறேன். சொந்த பிள்ளையாக மாறிவிடுகிறேன். ஒரு காலத்தில் பாவம் செய்கிற கூட்டத்தோடு இருந்தேன், பாவத்தை செய்துட்டு இருந்தேன், பாவியாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அது வேண்டாயா, இப்பொழுது நான் பரிசுத்தமாக வாழ விரும்பினேன், பாவத்தை விட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன். அதோட நின்றாது. அவருடைய சொந்த ஜனமாகணும்னா அப்படியே இப்பொழுது பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனத்தோடு ஐக்கியப்படுகிறேன், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தோடு இணைகிறேன். இப்பொழுது நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அவர் எனக்குள் வந்து விடுகிறார். தேவன் எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஒன்றாக இணைகிறது. அதான் சபை. அந்த தேவ சபையோடு நான் இணைந்திருக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தோடு இணைந்திருக்கிறேன். மீட்கப்பட்டவர்களோடு நானும் இணைந்திருக்கிறேன். மீட்கப்பட்டவர்களோடு மீட்கப்பட்ட நானும் இணைகிறேன். இப்போ நான் தேவனுடைய சொந்த ஜனமாகி விடுகிறேன். நான் தேவனுடைய சொந்த ஜனம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜனம். என்னுடைய அலங்கத்தில் சமாதானம் இருக்கும், என் அரண்மனைக்குள்ளே சுகம், சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்கும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை சந்தித்து வருகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து குறைபட்ட அல்லது தரித்திரமான சூழ்நிலைகளை அனுபவித்து வருகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் சமாதானத்தையும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனமாய் மாற வேண்டும், தேவ பிள்ளையாய் மாற வேண்டும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இணைய வேண்டும். ஏதோ ஒரு பாவத்தில், ஒரு அசுத்தத்தில் உடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, உடைய வாழ்க்கை சமாதானம் வராது. ஏதோ ஒரு பாவத்தோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆலயத்தில் ஆராதிச்சு கொண்டிருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையுடைய அந்த ரங்கத்திலே ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒரு அசுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, பாவம் செய்கிறவரோடு ஒரு ஐக்கியம் உனக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சம்பூர்ணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய சொந்த ஜனமாய் மாறு, அவருடைய சொந்த ஜனமாய் மாறு. எரேமியா 31:14 ஆண்டு அழகா சொல்ற, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். தேவன் அளிக்கிற நன்மையினால் நீங்க திருப்தியாக வேண்டும். இந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாங்க, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டு சொல்றாங்க, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவேன், உச்சிதமான கோதுமை நான் திருப்தி ஆக்குவேன். தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவேன், உச்சிதமான கோதுமையினால் நான் திருப்தி ஆக்குவேன். சங்கீதம் 147:14 அவன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமை நான் திருப்தியாக்குவா. பாருங்க, தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் எல்லை எங்கிலும் சமாதானம் இருக்கும், சத்துரு வர முடியாது, சமாதானத்தை கெடுக்கிற துஷ்டன் வர முடியாது. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க, உச்சிதமான கோதுமை நான், சம்பூர்ணமான நன்மை நான் உன்னை திருப்தியாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி
உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கற்றுச் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேற்ற நினைவுகள். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், சமாதானத்துக்கேற்ற நன்மைகளை நான் வாழ்க்கையில வைத்திருக்கிறேன், சமாதானத்துக்கேற்ற நன்மைகளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகணும். சங்கீதம் 34:9, 10 சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையை நடத்துகிறார். அவரின் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை பாதுகாக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் மனப்பாடமாக ஒருவேளை சொல்லுவீங்க, பல முறை நீங்கள் படிச்சிருக்கீங்க. கர்த்தர் தான் ஐயா என் மேய்ப்பர்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டு வாசல் எழுதி போட்டிருக்கீங்க, இயேசு என் வீட்டின் தலைவர். அவன் வீட்டில் சமாதானம் இல்லை, உன் வீட்டில் குறைவு. கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பர், நான் கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமும் இல்லை, சம்பூர்ணமும் இல்லையே. என்ன காரணம்? என்ன காரணம்? நான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு விடுகிறார். அவர் என்னை மேய்க்கிறார். எங்கே நான் தவறு செய்கிறேன்? நான் அவருடைய ஜனமாய், அவருடைய சொந்த ஜனமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனோடு இசைந்து ஒரே சரீரமாய், ஒரே ஆவியாய், ஒரே ஆத்துமாவாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம அதை மறந்துட்டோம். அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல. அவருடைய பிள்ளையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கல. அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, பரிபூர்ண நன்மை அவராலே வருகிறது. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமொழிகள் 14:11 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான். பனையை போல அவள் செழித்து வளருகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே செழித்திருப்பார்களா? நீதிமொழிகள் 28:25. நீதிமொழிகள் 28:25 சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தரோடு சேர்க்கப்பட்டிருக்கிற தேவஜனம், தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குரிய சுதந்திரம் என்ன தெரியுமா? செழிப்பு. உனக்குரிய சுதந்திரம் சமாதானம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார். நீ கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுயா? வேதனைகள், வியாதிகள், தரித்திரங்கள், குறைவு. ஆனால் நீங்கள் அப்படி வாழ அழைக்கப்படவில்லை. நீங்கள் அப்படி வாழ அழைக்கப்படவில்லை. நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு. எதை நான் விரும்புகிறேனோ அதையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு பலம் இருக்கு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாய் இருக்காது, எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு தகுதி இல்லை என்று பவுல் சொல்லுகிறத நீங்க படிச்சிருப்பீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் விரும்பினா எதை வேணாம் பார்க்கலாம், எதை வேணாம் பேசலாம், எங்கே வேணாம் போகலாம், எதை வேணாம் செய்யலாம். எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு அதுக்குள்ள பலன் இருக்குது. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஜனம். எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. ஒரு இன்ஜினியரிங் படித்த ஒரு சகோதரன் சொல்லுகிறான், எனக்கு தகுதியான வேலைக்கு தான் நான் போவேங்க, நான் படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு தான் போவேன், இந்த சாதாரண வேலையை செய்ய மாட்டேன், அது எனக்கு தகுதியானது அல்ல. சாதாரண ஒரு வாலிபன் சொல்லுகிறான், நான் இப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய பரிசுத்த ஆலயமாக்கப்பட்டு, அவரே வந்து எனக்குள் வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறி, இந்த மண் பாண்டத்தில் அவருடைய மகிமையை சுமந்து, இந்த மகிமையை சுமந்து திரிகிற நான் மனம் போன போக்கில் வாழ அழைக்கப்படல். அது எனக்கு தகுதியாயிருக்காது. நான் ஒரு ஒழுங்கின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவ ஜனமாக ஒரு ஒழுங்கின்படி வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவன் எனக்காய் வைத்திருக்கிற பூரண சமாதானமும் பூரண ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மகிமையான நல்ல வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு அல்லது தங்கள் செல்போன்கள் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் தொடர்ந்து பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்றைக்கு இவர்கள் கேட்ட வசனத்தின்படி தேவ ஜனத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற பூரண சமாதானத்தையும் பூரண ஆசீர்வாதத்தையும் தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இவர்களை பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு நேராய் கர்த்தர் நடத்தும். நான் தேவ ஜனம், எல்லாம் எனக்கு தகுதியாய் இருக்காது என்கிற உணர்வோடு கூட எவைகளை விட்டு விட வேண்டுமோ, எவைகளை விட்டு விலக வேண்டுமோ அவைகளை விட்டு விலகவும், அசுத்தமானதை தொடாதபடிக்கு அவைகளை விட்டு பிரிந்து கர்த்தருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழவும் தம்முடைய ஜனத்துக்கு கிருபை கொடும். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், அவருடைய எல்லைகள் எங்கும் சமாதானம் பூரணப்பட்டிருக்கும் என்று தேவன் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது, பசுத்தவான்களுக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்கிற வசனத்தின்படியாய் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள் என்கிற வசனத்தின்படியாய் இந்த பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக. அநேக நாட்களாய் தரித்திரம், வியாதி, சமாதானம் இல்லை, பலவிதமான நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் அலங்கத்துக்குள் சமாதானமும் இவர்கள் அரண்மனைக்குள் சுக வாழ்வும் உண்டாவதாக. தேவன் சமாதானத்தையும் செழிப்பையும் இந்த பிள்ளைகளுக்கு தந்தருளி இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் தேவ ஜனமாய் வாழ ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்கும், பூரண சமாதானமாய் இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்